Hi friends, welcome to Shob's Crafty Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம cabbage பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான ரெசிபி தான். நான் வந்து இதில் ஆனியன்லாம் எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இப்போ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இங்கே கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் சூடானதும் நான் கடுகு தாளிச்சுக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் நான் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் கலர் மாறினதும் நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்ச முட்டைக்கோஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கேபேஜில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு சூப்பர் வெஜிடபிளும் கூட. உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து வந்து நான் கழுவி வச்சுருக்க பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து ஊரெல்லாம் வைக்க தேவையில்ல, ஜஸ்ட் கழுவினா போதும். அடுத்து வந்து நான் மஞ்சள் தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து நல்லாவே வெந்துருச்சு. ஃப்ரெஷ் கேபேஜாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். தண்ணியெல்லாம் வந்து இல்லாத ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காவையும் போட்டு நல்லா வந்து ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான டேஸ்டியான கேபேஜ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. மெத்தடில் நம்ம கேபேஜ் பொரியல் பண்ணும்போது அதோட ஸ்மெல்லெல்லாம் வந்து வராது. கேபேஜில் வந்து எப்பயுமே ஒரு ஸ்மெல் இருக்கும், அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த ஸ்மெல் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது வராது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.